அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி அது ஃபைலிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மந்த் அண்ட் மந்த் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குது, அதே மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவலாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது இல்லாமல் ஜிஎஸ்டிஎன், இப்போ நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 50 டிஜிட் யூனிக் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி வந்து சர்ச் பண்ணி நம்மளை பார்க்குறது, இல்லை ஒரு சப்ளையரோடதோ இல்லை கஸ்டமரோடதோ ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் செக் பண்ணுறதுல இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 வீடியோஸில் ஜிஎஸ்டி பற்றி நம்ம போகிறோம். ஸோ ஜிஎஸ்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து 3rd வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே வந்து ஜிஎஸ்டியோட எலிமெண்ட்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? மறக்காமல் இது மாதிரி வீடியோஸ்க்கு வேணும் அப்படின்னா ஷாரா அகாடமி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ கமெண்ட்ஸில் வந்து ஜிஎஸ்டி டாபிக்ஸ் என்ன வேணுமோ அது வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலிங் ஆஃப் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஜிஎஸ்டி யார் யாருக்கெல்லாம் வேணும், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் மேண்டேட்ரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து விலாவரியாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலிங் ஆஃப் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எப்படி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஎன், அதாவது ஜிஎஸ்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 டிஜிட் கோடு வரும். ஸோ அந்த 15 டிஜிட் கோடு வந்து எதை அதுக்கு ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம டீட்டெயில்டாக என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபைலிங் ஆஃப் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்குள்ளே என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஜிஎஸ்டிஎன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து எலிமெண்ட்ஸ் இன் ஜிஎஸ்டிஎன் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு வெரிஃபை ஏ ஜிஎஸ்டி நம்பர். ஸோ போர்ட்டலில் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து லிஸ்ட் ஆஃப் மந்த்லி ரிட்டர்ன்ஸ், ஒவ்வொரு மாதமும் என்னென்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஒரு இயரில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து வாட் இஸ் ஜிஎஸ்டிஎன். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 டிஜிட் கோட் கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. ஸோ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 15 டிஜிட் கோடு வரும். ஸோ அந்த டிஜிட் கோடு வந்து எதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுங்கிறது தான் இதோட மெயின் கான்செப்டே. சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டி நம்பர் இஸ் a unique 15 digit code given to GST registration in India. It splits into state code. ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோடு வரும், உங்களோட பேன் நம்பர் வரும், அப்புறம் என்டிட்டி நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஜிஎஸ்டி நம்பருக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்டிட்டி ஆரம்பிச்சிருப்பீங்க, இன்னொரு என்டிட்டி ஆரம்பிச்சிருப்பீங்க, ட்ரேட் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் லெட்டர் இசட்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு செக் கோடு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இது எலிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கோடு. உதாரணத்துக்கு கர்நாடகானா 29, தமிழ்நாடுனா 33. அடுத்த 10 கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஆர் இண்டிவிஜுவல் பேன் நம்பர். ஸோ பிஸ்னஸ்க்கு ஒரு பேன் கார்டு இருக்குமா, அதில் ஒரு பேன் நம்பர் இருக்குமா, அது அதில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக சோல் ப்ரொப்ரைட்டராக இருந்தீங்கன்னா அதோட நம்பர் அங்கே வரும். 30th டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் என்டிட்டி அண்டர் த பேன், அதாவது எத்தனை பிஸ்னஸ் என்டிட்டி இருக்குது இந்த பேனில். ஸோ அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து டிஃபால்ட் லெட்டர் வந்து இசட்டுங்கிறது டிஃபால்ட் லெட்டர். அடுத்து வந்து 15th டிஜிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரர் கேரக்டர் கோட். ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர்டு. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஜிஎஸ்டி ஃபார்மெட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 ஸ்டேட் கோட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேன் நம்பர் வரும். ஸோ பேன் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்டிட்டி நேம் இருக்கும். ஸோ என்டிட்டி நேம் தான் அதை அங்கே போட்டிருக்காங்க டிஃபால்ட்டாக என்டிட்டி கோட் மாதிரி. கடைசியில் பார்த்தீங்கன்னா இசட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எரர் டிஜிட் கோடு இருக்கும். ஸோ அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு சாம்பிளாக சொல்கிறேன்.
ஸோ கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான் இது. இந்த கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் www.gst.gov.inல உள்ளே போனீங்க அப்படின்னா எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்று நீங்கள் சர்ச் டேக்ஸ் பேயர் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட பேன் நம்பர் வச்சு பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் பார்த்து எப்படி நேவிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே போட்டிருக்கு. சர்ச் டேக்ஸ் பேயருக்குள்ளார சர்ச் பை ஜிஎஸ்டிஎன் நம்பர். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அது. ஸோ அதுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா இங்கே இந்த இடத்துல உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து கூட நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி இல்லை உங்கள் சப்ளையரோட கூட செக் பண்ணலாம். உங்கள் கஸ்டமரோடதையும் செக் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து என்னென்ன மந்த்லி ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வரும் அப்படின்னு கிடையாது. எது உங்களுக்கு வருமோ அதை மட்டும் நீங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போதும். GSTR1 டீட்டெயில்ஸ் என்னென்ன சேல்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ அதெல்லாம் GSTR1ல் மந்த் ஆன் மந்த் நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். அதோட டியூ டேட் பார்த்தீங்கன்னா 11th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆந்தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31ஆந்தேதிக்குள்ளே நடக்கிற சேல்ஸை நீங்கள் செப்டம்பர் 11க்குள்ளே காமிச்சாகணும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து GSTR3B. GSTR3Bங்கிறது சம்மரி ஆஃப் சேல்ஸு டேக்ஸ் லைபிலிட்டி ITC claim with the actual tax payment due date by 20th of next month. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சப்ளையர் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருப்பாங்க. 11th காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 13-14 தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா GSTR 2A 2B ரிலீஸ் ஆயிரும். அதில் போயிட்டு உங்களோட இன்வாய்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் இன்வாய்ஸஸ் எல்லாம் அதில் மென்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 3Bயை ரெக்கன்சில் பண்ணி உங்களுக்கு தேவையான ITC ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் மைனஸ் சேல்ஸ் அதில் ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதுதான் ITC. ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் மைனஸ் சேல்ஸ். ஸோ இது சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸோட சேல்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ITC அதிகமாக இருக்கும். ஒருவேளை பர்ச்சேஸோட சேல்ஸ் அதிகமாக இருக்குது, பர்ச்சேஸோட சேல்ஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மந்த்துக்கு. ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டியூ டேட் பார்த்தீங்க அப்படின்னா 20th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். GSTR ஃபைல் இது நான் ரெசிடென்ட் ஃபாரின் டேக்ஸ் பேயர்ஸ் டியூரிங் பிஸ்னஸ் இன் இந்தியா. அவங்க இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா GSTR ஃபைல் பண்ணணும் 13th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். அடுத்து GSTR 5A. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேர் கேஸு. ஆன்லைன் டேட்டா சர்வீசஸ் ஃப்ரம் அப்ராட் அவங்க யாராவது பண்ணாங்க அப்படின்னா 20th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் தான் டியூ டேட். GSTR 6. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் டு டிஸ்ட்ரிபியூட் கிரெடிட் டியூ பை 13th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். GSTR 6 என்ன சொல்ல வருது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரான்ச் இருக்குது, அதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ ஹெட் ஆஃபீஸில் எல்லா இன்வாய்ஸஸையும் போட்டுருவாங்க. ஸோ அங்கே எல்லா பர்ச்சேஸஸும் நடக்கும். பட் ஆனால் அது இண்டிவிஜுவல் பிரான்ச்சோட தானே. ஸோ இதுக்கு ஒரு ITC இருக்கும், இதுக்கு ஒரு பர்ச்சேஸ் வேல்யூ இருக்கும். அதான் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்ல வராங்க. ஸோ அவங்களுக்கு டியூ டேட் பார்த்தீங்க அப்படின்னா GSTR 6. அடுத்து GSTR 7. இது ஒருவேளை உங்களுக்கு TDS பிடிச்சிருக்காங்க, அத்தாரிட்டிஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸை நீங்கள் 10th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் காமிக்கணும். அடுத்து GSTR 8. இது இ-காமர்ஸ் டீட்டெயில்ஸ் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் கலெக்டட் சோர்ஸ் TCS டியூ பை 10th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். அடுத்து GSTR 11. ஸ்டேட்மெண்ட் ஃபார் யுனைடெட் நேஷன்ஸ் பாடி ஆர் எம்பசிஸ் ஹோல்டிங் a யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் டு கிளைம் ரீஃபண்ட்ஸ். இது வெளிநாட்டில் இருக்க அவங்க இங்கே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கிளைம் ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக. இதோட டியூ டேட் பார்த்தீங்கன்னா 28th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். அது லிஸ்ட் ஆஃப் ஆனுவல் அண்ட் கேன்சலேஷன் ஃபார்ம். இது பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. GSTR 4 காம்போசிஷன் ஸ்கீம் டேக்ஸ் பேஸ்க்கு மட்டும்தான். அது பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் 30th ஆஃப் ஏப்ரல். சரிங்களா? அது GSTR 9. கன்சாலிடேட்டட் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார் நார்மல் டேக்ஸ் பேயர்ஸ் டியூ பை 31st டிசம்பர் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். 31 டிசம்பருக்குள்ளார GSTR 9 ஃபைல் பண்ணி ஆகணும். அது GSTR 9C பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ன் ஓவருக்கு மேலே இருக்கவங்க ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் பண்ணணும். 5 crore மேலே டேர்ன் ஓவர் இருக்கவங்க. இதோட டியூ டேட் 31st டிசம்பர் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். அடுத்து பார்த்தீங்கன்னா GSTR 10.
ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல்ட் அப்பான் கேன்சலேஷன் ஆர் சரண்டர். ஒருவேளை நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 monthsக்குள்ளே இந்த ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ணி ஆகணும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மறுபடியும் அடுத்தது ஜிஎஸ்டி டாபிக்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷாரா அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஏதாவது ஒரு வெல்விஷர்ஸாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத ஜிஎஸ் ரிலேட்டடாக எதாவது வேணுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.